குட்டீஸ் கலிசா ரிப்பன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும், முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ஒரு சூப்பரான ஹேங்கிங் பிளான்ட்டு. இந்த மாதிரி தரையில் இருந்தால் இப்படி உங்களுக்கு மகிழ்ந்து இப்படி வரும். இல்லைன்னா இது ஹேங்கிங் பாட்டில் வச்சு அந்த பாட்டையே அப்படியே இது பண்ணிவிடுங்க, மூடிடும். அந்த மாதிரி ஒரு இது தான். கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்காரு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ரெயின் லில்லி கிடையாது, அடினியம் ஆர்டர் போடுறவங்களுக்கு. ஏன்னா ஏன் ரெயின் லில்லி கிடையாதுன்னா, இதுக்கு தனி பேக்கிங் வந்து நம்ம போடணும். ரெயின் லில்லியோட பேக்கிங் வேறு, அடினியம் இந்த மாதிரி பிளான்ஸோட பேக்கிங் வேறு. இது வந்து எப்படின்னு கேட்டேன், இதையும் சொல்லி கொடுத்துட்றேன் நான். இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் ஆக்சுவலி இருந்தால் போதும். இதை இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஜஸ்ட்டு மண் போட்டு இப்படி வருடி விட்டு இப்படி சும்மா இப்படி அமுத்தி வச்சு இப்படி போட்டிங்கன்னா போதும். நான் சொல்லுவேன், சும்மா இப்படி எடுத்து த்ரோ பண்ணிங்கன்னா போதும். அது இப்படி த்ரோ பண்ணால் போதும், பிடிச்சிட்டு வந்துடுமே. ஏன்னா இது ஒரு கண்ணுலையும் ஒரு இது வேர் பிடிச்சி வர வேண்டியது. இதில் போட்டிருக்கேன்ல எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி தான். ஸோ அதை கொஞ்சம் எடுத்து நம்ம தங்கங்களுக்கு கிஃப்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஹேங்கிங் பாட்டில் வைக்கணும். இனி மழை காலம் வேறு, இது வேறு லெவலில் வளர்ந்து ஒரு 5-6 தொட்டி ஹேங்கிங் பாட்டில் வீட்டில் வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ வரும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இதை ஆக்சுவலி சேல் பண்ணுறது வந்து பண்ண தான் செய்கிறாங்க. ஒரு 150 ருபீஸ் வந்து இவ்வளோ வச்சு அப்படியே சுருட்டி இப்படி ஷிப்பிங் பேக்கிங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து 100 ருபீஸ் சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறதுனால இது தங்கங்கள் விரும்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு இதோடு நான் தரேன். சிஸ்டர் என்ன சிஸ்டர் கட்டாய் இப்படி தான் வந்திருக்கு, இல்லைனா வந்து வெறும் வேறு இல்லாமல் இப்படி தான் வந்திருக்கு, அந்த கேள்வியெல்லாம் இதில் வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதான் நான் சொல்லிட்டேன், இது சும்மா அப்படி தூக்கி இவ்வளோ பெருசு இந்த இருக்குல்ல, இவ்வளோ பெருசு நீங்கள் இப்படி போட்டிங்கனாலே அது பாட்டு இப்படி அமுத்தி வச்சாலே அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும். இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும். அது எப்போன்னா நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம். சும்மா ஊற்றிட்டே இருந்தால் அது அழுகி போயிடும். மழையில் சும்மா ஒரு தொட்டிலையும் தூக்கி போட்டிங்கனாலே சூப்பராக வந்துடும். அடினியம் இருக்க தொட்டியில் இதை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இதோட மாய்ஸ்சர் வந்து அதை வந்து பிளான்ட்டை இது பண்ணிவிடும். ஓகே, அதுக்குன்னா தண்ணி ரொம்ப ஆகாது இல்லையா, அதனால தான். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வேர் தான் இப்படி பிடிச்சிருக்கோம், முன்னே இப்படி வளர்ந்து போயிருக்குது. ஸோ தங்கங்களுக்கு ஹாப்பி நியூஸ். இது வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நான் தரேன். அடினியம் இது பண்ணுறேன். இது தனியாக எனக்கு வேணும் சிஸ்டர், கிலோ கணக்கில் அப்படியே அனுப்பி வைங்க சிஸ்டர்னு சொன்னாலும் அவ்வளோ இருக்குது. இங்கே மட்டுமே இவ்வளோ இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. நான் இதுவும் உங்களுக்கு அனுப்பி வைக்க ரெடி. பட் இது மட்டும் தனியாக வேணுன்றவங்களுக்கு, நிறைய வேணுன்றவங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணி தான் தருவேன். அடினியம் வாங்குறவங்களுக்கு இது காம்ப்ளிமெண்ட்.